பீஜமுடு டான் 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 டான். ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நேற்று டெக்னிக்கல் இஷ்யூவால் பாதியிலே வீடியோ நின்று போயிடுச்சு. அதோட கண்டினியூஸ் தான் இப்போ பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். சவுண்டு ரொம்ப கம்மியாகுது ப்ரோ. ஆமாண்டா. ஓகே ஓகே. எப்போது படுறா இது? 1 மினிட் இது சவுண்டு, சிஸ்டம் சவுண்டு கொஞ்சம் வை. இதில் கொஞ்சம் வச்சுக்கோங்க. இதுதான் பிஎஸ்பி. எக்ஸ் கொடு ஃபஸ்ட்டு. ஓகே. பவர்ரா. இது பவர்லாம் எதுக்கு கொடுக்கணும் காய்ஸ்? ஆள் அடிக்கும் போது ஆள் அடிச்சு முடிச்சோடனே பவர் தரானுங்க. வெரி இன்டெலிஜென்ட் பாய்ஸ். இங்கே தானே அந்த ஃபைட்டு வரும். இந்த இவன் தான் வந்து புது வில்லன். இப்போ இல்லை, அங்கே அது அவன் பின்னாடி ஏந்திட்டு இருக்கான் பாரு. தலைவன் இப்போ ஏந்திருப்பான். நம்ம பின்னாடியே டிராவல் ஆகிட்டே வருவோம். எங்க இருக்கீங்க? ஏன்னா இது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜே ரொம்ப சின்னது தான் நினைக்கிறேன் நான். அப்படிதான் நான் நினைக்கிறேன். நேற்று டெக்னிக்கல் இஷ்யூ இல்லாமல் ஒரே பார்ட்டாக போட்டுருக்கலாம். டெக்னிக்கல் அது என்ன ஆயிடுச்சு, டப்புன்னு எக்ஸிட் ஆயிடுச்சு. இல்லைன்னா வந்து ஷட் டவுன் ஆயிடுச்சு கூட வச்சுக்கலாம். ஷட் டவுன் தான் ஆயிடுச்சு, வச்சுக்கலாம்லாம் இல்லை. இப்போ வில்லன் தான் அப்பப்போ நம்ம பார்த்துட்டே போவோம். அதான் பண்ணு. எட்டி பார்த்துட்டு போவோம். எட்டி பார்த்துட்டு அவன் அடிக்க மாட்டான், சும்மா தட்டி விட்டுப்பான். அங்கே வந்து சேர்த்து உடைக்கிறது, அதில் கண்ணை வச்சு பார்ப்பான். டிஃப்ரென்ஸ் தெரியுதா ஃபர்ஸ்ட் லெவலுக்கும் செகண்ட் லெவலுக்கும்? அதெல்லாம் இல்லை, நான் மட்டகரமாக விளையாட்டுருக்கேன். அது தெரியுதா? இந்த மாதிரி வெண்டா மாற போகிறேன். வெண்ணாட வாய்ப்பே இல்லைன்ற. இங்க மாட்டீங்கடா. மெயின் வில்லேஜ் இந்த இடத்துல ப்ளீட் பிளாஸ்ட் தான் நம்ம செட் ஆகும். பறந்து போகணும் வேற. இந்த கேம் ஃபுல்லாவே ஹீட் பிளாஸ்ட் தான். இந்த ஸ்டேஜுக்கு மட்டுமே, இந்த ஒரு இதுக்கு மட்டும் வச்சுக்கலாம். இந்த இதுக்குன்னு இல்லை, ஹீட் பிளாஸ்ட் தான் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுவாங்க. போக போக தான் கேரக்டரே மாறும். ஏன்னா மூத்தபடி. ஆனா இதெல்லாம் வந்து நாங்க வந்து கடையில போய் விளையாடும் போது முடிக்கவே முடியாது. முடிஞ்சாலும் சரி, ஒரு ஸ்டேஜ் முடிச்சாலும் டைம் ஆயிடும். அதுக்குள்ளே அடுத்த வாட்டி வந்தா ஃபர்ஸ்ட்ல தான் போகலாம். முடிக்கிறதுக்குள்ளே டைம் ஆகும். சரி, டைம் ஆகலாம். அதான் இப்ப அது பவர்ஸ் யூஸ் பண்றதுலாம் இருக்கு. இங்கடா இருடா, அது லேட் ஆகும்டா. இப்ப ஹீரோ மோடுக்கு அதனால அடிப்பானுங்க. அது நிறைய. ஆனா ஹீரோ மோடுன்னு ஒரு பெரிய டிஃபரன்ஸ் தெரியுதா? ஜஸ்ட் எனிமிஸ் தான் அதிகமா வர்றாங்க. சரி, நான் வந்து டான்டி மேனும் டாக்ஸ்டர் ஏற்ற நேத்துனியா? இல்லை, ஏன் நேத்து தான் அனிமி பார்த்துன்னு இருந்த நைட்டு. சரி, ஓகே. இது வந்து நாங்கள் இன்ட்ரோ பண்ணவே இல்லை. நாங்கள் உங்களுக்கு இன்ட்ரோ பண்ணவே இல்லை. நான் தான் உங்கள் பின்டோ. அண்டு நான் தான் வந்து டாமின்னு கூப்பிடலாம், என்னன்னா தாமஸ்னு கூப்பிட்டுருக்காங்க. தாமஸே கொடுங்க. சரி, வாங்க மேட்ச் பார்ப்போம். அதேமாரி யார் யாரெல்லாம் என்ன அனிமி பார்க்குறீங்களோ கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், நாங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். என்ன லாங்குவேஜில் பார்க்குறோன்னு சொல்லுங்கள். ஏதாவது புது அனிமி இருந்தால் எங்களுக்கு சஜஷன் பண்ணுங்கள், நாங்களும் பார்க்குறோம். வெயிட் கரோ ஃபர்ஸ்ட் டைம் எல்லாம் அப்படிதான் இருக்கும். புது அது பிசில விளையாடுறோமா? அங்க ஜாய்ஸ்டிக்னா அசால்ட்டா நம்ம அனலாக் யூஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம். இங்க என்னன்னா பட்டன்ஸ் கேக்குறாங்களா? அதே மாதிரி காய்ஸ், நாங்கள் ஜாய்ஸ்டிக் கனெக்ட் பண்ணோம். ஆனால் ஜாய்ஸ்டிக் எங்களுக்கு ஒர்க் ஆகல கனெக்ட் பண்ணோம். அந்த இவன் பாரு, இவன் வந்து இதுல இப்பதான் வர இதுமாரி தான் வந்துட்டு இருப்பானுங்க வந்து. இல்லைன்னு நான் எங்க வேற எதையும் கேட்டிருக்கேன்டா நான் மாட்டேன். நிறைய வரானுங்க. ஒரு த்ரில் அடிக்கிற மாதிரி. பின்னாடி பாருங்க. அவருக்கு நம்மளுக்கு சம்பந்தமே இல்லாத மாதிரி போவாரு அவரு. அவன் இங்கேயே வரலாண்டி, அவர் மணி எங்கேயோ போயிட்டு இப்படியே வந்து அடிச்சுட்டு அங்க போயிட்டு வில்லன் காட்டணும்ல. எப்பயோ வில்லன் கடைசியா தான் ஃபைட் போடுவான். வில்லன் கேமியோடா. ஆனா ஹீரோ கிட்ட செத்து தான் ஆகணும். எல்லாம் காமெடியா இருக்கு.
இத்தனை வருஷமா தமிழ் சினிமாவில் அப்படிதான் பண்ணுங்கிறானுங்க. சொல்றானுங்கடா மண்டை குத்து மாறி முத்து. ஏய் நான் எங்க அடிச்சிட்டு இருக்கேன்டா, இருடா நான் கீழே வந்துறேன். ஒருத்தர் அடி டேக்கிள் போட்டு போற. இது நான் நேரா அங்க ஜம்ப் பண்ண போயிட்டேன். படி ஆயிட்டாரு. யார் அது, என்ன டீம், அதுல யாரை பிடிக்குன்னு அப்படியே கமெண்ட் பண்ணிட்டு போங்க गाइस. ஒன் டாப்ல மெயின் இல்ல, ஒன் டாப்ல ஆதிச்சிட்டடா. இப்போ நீ ஒரே அடியில எனக்கு